ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 70வது நாமாவளியாக ஓம் இந்திர வந்திதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி இந்திரனால் வணங்கப்படுபவராக வர்ணிக்கிறது. முருகப்பெருமான 33 கோடி தேவர்களும் வணங்கி அருள் ஆசி பெற்றார்கள். கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். தேரணி இட்டு புறமெரித்தான் மகன், செங்கையில் வேல் கூரணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தது அரக்கர், நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர், பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே அப்படின்றார். பரமேஸ்வருடைய புதல்வனாக குமார பரமேஸ்வரனாக வந்து வேலெடுத்து அந்த கிரௌஞ்ச மலை அரக்கர்களுடைய சேனைகளை எல்லாம் அழித்ததால் சூரனும் அழிந்தான். அதால் இந்திரலோகம் உய்வு பெற்று இன்புற்றது அப்படின்ற தத்துவத்தை சொல்கிறார். அப்போ அந்த அசுர சக்திகளை எல்லாம் அழித்து தேவேந்திரனுக்கு இந்திர பதவியை திருப்பி கொடுக்குறாருனா, அப்போ இந்திரன் முருகப்பெருமானை எப்படி வணங்கி அருளாசி பெற்றிருப்பார். அது மட்டும் இல்லை, முருகப்பெருமான் யுத்தத்துக்கு போகும்பொழுதும் மயில் வாகனத்தில் தான் போகிறார், சேவல் கொடியோடு தான் போகிறார். சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சேவலும் மயிலுமாக மாறறான், உருமாறி வரான். அப்போ அதுக்கு முன்னாடி முருகனுக்கு மயில் சேவல் கிடையாதானா? இருந்தார், மயில் வாகனத்தில் தான் வந்தார். அந்த மயில் யார் அப்படின்னா அது இந்திரன் தான். இந்திரன் தான் அந்த சூரபத்மனுக்கு பயந்து மயிலாக இருந்தார். அக்னி பகவான் சேவலாக இருந்தார். அப்போ அவர் யுத்தத்துக்கு வரும்பொழுதும் வாகனத்தில் வந்தார், யுத்தத்தை முடிச்சுன்னு போகும்பொழுதும் அசுரனையே வாகனமாக்கிட்டார். அதாவது அரக்க சக்தியே நல்ல சக்தியாக மாற்றக்கூடிய ஆற்றல், பெரும் ஆற்றல் படைத்தவர் முருகப்பெருமான். அப்படி முருகனை இந்திரன் வணங்கி பல பாக்கியத்தை அடைஞ்சார். அப்போ அதுக்கு பிரதி உபகாரமாக தான் வெற்றியின் பரிசாகவும் தான் வளர்த்த அந்த ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். அப்போ முருகப்பெருமானுடைய திருமணம் அப்படின்றது என்னென்னா கிரியாசக்தி, வள்ளி இச்சாசக்தி, தேவயானை அப்படின்றவள் கிரியாசக்தி. அப்போ செயலுக்கான வெற்றியாக தேவயானையை முதல்ல திருமணம் பண்ணிக்கிறார் புராணப்படி. அதுக்கப்புறம் வள்ளியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறார். புராணப்படி நம்ம பார்க்குறோம். அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, முருகன். அப்படி அந்த 3 சக்திகளும் நமக்கு இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வடிவங்கள். அப்போ இந்திரன் வணங்கி எல்லா பாக்கியத்தையும் அடைந்தான் அப்படின்னா நமக்கெல்லாம் முருகன் கருணையால் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார் அப்படின்றது தான் தத்துவார்த்தமான வர்ணனை. அப்படி இந்திரனால் வணங்கப்படுபவர் முருகப்பெருமான். அதை தான் வர்ணிக்கிறது. ஓம் ஓம் இந்திர வந்திதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.